ஒரு அரசு ஊழியரா பணியாற்றிட்டு இருந்த நீங்க அரசியல் பாதையில பயணிக்க என்ன காரணம்? பிஎஸ்சி பட்டதாரி, அதாவது கெமிஸ்ட்ரி பட்டதாரி. அதன் பிறகு நான் எம்ஏ கிரிமினாலஜி படித்தேன். அப்போது எனக்கு தடய அறிவியலில் ஒரு 50 மதிப்பெண் பாடம் இருந்தது. அந்த வகையிலே நான் எம்ஏ படித்து முடித்த பிறகு சட்டம் சேர்ந்தேன். பிஎல் படித்து கொண்டிருக்கிற போது எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச், வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து எனக்கு இன்டர்வியூ, நேர்காணலுக்கு அழைப்பு வந்தது. தடய அறிவியல் துறையில் வேலைவாய்ப்புக்கு. அது கிடைக்காது என்று எண்ணி நான் போனேன். ஆனால் 7 பேரை தேர்வு செய்தார்கள். அதில் நான் ஒரு ஆள். அது ஒரு டெம்பரரி, தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான். அந்த வேலையில் கோவையிலே முதலில் சேர்ந்தேன். பிறகு அங்கிருந்து மதுரைக்கு செல்லுகிற வாய்ப்பு கிடைத்தது. சட்டம் இறுதி ஆண்டில் நான் வேலையில் சேர்ந்ததால் வேலையை லாஸ் ஆஃப் பே, அதாவது சம்பளம் இல்லாத விடுப்பு போட்டுவிட்டு வந்து சட்ட இறுதி தேர்வை, 3ஆம் ஆண்டுக்கான இறுதி தேர்வை எழுதினேன். 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதியதில் 10 மாணவர்கள் தான் தேர்ச்சி பெற்றோம். அதிலே நானும் ஒருவன். சட்டம் தேர்ச்சி பெற்றுவிட்டாலும் கூட உடனடியாக நான் வழக்கறிஞராக பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் ஒரு தற்காலிகமான வேலை என்றாலும் கூட அரசு வேலையாக இருக்கிறது, இதை விட வேண்டாம், இந்த பணி நிரந்தரப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று உடன் இருந்தவர்கள் என்னிடத்திலே சொன்னதால் நான் வழக்கறிஞராக பதிவு செய்யவில்லை, பயிற்சிக்கு போகவில்லை. மதுரையிலேயே இந்த அரசு பணியில் நீடித்தேன். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலம் தேர்வு எழுதி அதிலே தேர்ச்சி பெற்றுதான் பிறகு பணி நிரந்தரம் கிடைத்தது. மதுரையிலே தங்கி பணியாற்றி கொண்டிருந்த காலத்தில் மறைந்த வழக்குரைஞர் மலைச்சாமி அவர்கள் என்னை அழைத்து சில பொதுக்கூட்ட நிகழ்வுகளில் பங்கேற்க செய்தார். அவர் எனக்கு அறிமுகமான ஒரு சில மாதங்களிலேயே நோய்வாய்ப்பட்டு காலமாகிவிட்டார். அவரோடு பயணித்த தோழர்கள் ஆர்வத்தின் மிகுதியால் என்னை அந்த இயக்க பொறுப்பை, தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படும்படி கேட்டுக்கொண்டார்கள். அரை மனதோடு நான் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் நான் அரசு ஊழியராகவும் இருந்ததால். ஆனால் செய்வன திருந்த செய் என்கிற அடிப்படையிலே எந்த வேலையை எடுத்துக்கொண்டாலும் அந்த வேலையை திறம்பட செய்ய வேண்டும் என்பதிலே எனக்கு ஆர்வம் இருந்ததால் அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொண்ட நான் ஏனோதானோ என்று இல்லாமல் தீவிரமாக களப்பணி ஆற்றினேன்.